வெல்கம் டு சமையல் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சமையல் வேர்ல்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பீட்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்சா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் தண்ணி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 200 ml வெது வெதுப்பான தண்ணியில் 2 டீஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு. ஈஸ்ட் தண்ணி நுரை வந்து இப்படி இருக்கும். மைதா மாவு 400 கிராம் எடுத்திருக்கேன். பீஸா மாவு ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு கலந்துடலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிடலாம். நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்படி ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு இந்த பவுல் மேலேயும் மாவு மேலேயும் எண்ணெய் தடவிடலாம். அப்புறமா ஒரு ஈரத்துணி போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் பீஸா மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நாம் பீஸா சாஸ் செஞ்சிடலாம். பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்படி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடான அப்புறம் அதில் 3 தக்காளி, 2 வரமிளகா, அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்கட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்படி வெளியே எடுத்து வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா தக்காளியோட தோலை எடுத்துடலாம். எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் வெங்காயம், மிளகாய் ரெண்டையும் போட்டுடலாம். இப்போ தக்காளியோட தோல் எடுத்துடலாம். இதை வந்து நம்ம கீறி வச்சதுனால தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அரைச்சிடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்படி. இப்போ நம்ம பீஸா சாஸ் பண்ணிடலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறமா அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு தேவையான அளவு. இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து இப்படி ஆயிருக்கு. அதில் 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன்.
1 டீஸ்பூன் வினிகர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இது இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு பாருங்கள், டபுள் ஆயிருக்கு. பீஸா ஓவன்லேயும் பண்ண போகிறோம், குக்கர்லேயும் பண்ண போகிறோம். குக்கரில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவை தனியாக நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஓவனில் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிடலாம். இப்போ இந்த மாவை பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஓரத்துலலாம் இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஃபோக் வச்சு ஃபுல்லாக இப்படி குத்தி விட்டுறலாம். இப்போ இது மேலே நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுருக்கிற பீஸா சாஸை தடவிடலாம். அது மேலே மோசரெல்லா சீஸ் போட்டுடலாம். இது துருவியே நான் வாங்கியிருக்கேன், இல்லைன்னா பிளாக் சீஸ் வாங்கி நாமளே துருவணும். பீஸா மேலே போடுறதுக்கு வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், க்ரீன் ஆலிவ்ஸ், பிளாக் ஆலிவ்ஸ் எல்லாமே மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். கடைசியில் மறுபடியும் கொஞ்சம் சீஸ் போட்டுடலாம். டூ 230°C அவனை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். இப்போ பீஸாவை உள்ளே வச்சிடலாம். இது ரெடியாக ஒரு 17 to 20 மினிட்ஸ் ஆகும். எனக்கு 18 மினிட்ஸ் ஆயிருக்கு பீஸா ரெடியாக. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பீஸா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம குக்கரில் செய்யலாம். ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். கொஞ்சம் தூள் உப்பு போட்டு மூடி வைக்கணும். ஃப்ளேம் ஹைலியே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். வெயிட் வைக்க தேவையில்லை. குக்கரில் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ உள்ளே வச்சிடலாம்.
குக்கர் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே பீஸா பிளேட் இப்படி வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம். வாவ், பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் இதையும் கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சீஸியாக வந்திருக்கு. 2 பீஸாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் வேர்ல்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.